ஜூலை மாதம் என்பது கருப்பு ஜூலை பற்றிய எங்களுடைய சிந்தனையை கொண்டு வருகின்றது. ஆயுத போராட்டத்திலே ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்திய இன்னொரு விடயமும் இதே ஜூலை மாதம் இந்த வாரத்திலே 23, 24 தேதிகளிலே கட்டவிழ்ந்ததை நான் இன்று நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். இராணுவ வலி சமநிலையில் புலிகளின் பலத்தை கண்டு சர்வதேசமே வியக்கின்ற அளவிலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த ஜெனரல் லயனல் பலகல்லவை நான் சந்திக்க வேண்டிய நிலை வந்தது. அவருக்கு முன்னால் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு விடயத்தை சொன்னார். புலிகளினுடைய உளவு பிரிவு தலைவராக இருந்த கொட்டமானை நான் ஓரிரு மாதங்கள் கழித்து வன்னியிலே செய்தி சம்பந்தமாக உளவு பிரிவினுடைய தலைவர் கொட்டமானை சந்தித்த போது நான் இந்த செய்தியை அவருக்கு சொன்னேன். அப்போது அவர் எனக்கு பதிலாக 2 விடயங்களை சொன்னார். அவற்றை இராணுவ தளபதியிடம் என் சார்பிலே தெரிவியுங்கள் என்று சொன்னார். கொட்டமான் சொன்ன 2 விடயங்களும் எனக்கு நினைவாக இருக்கின்றது. அந்த போராளி அன்றைக்கு மாட்டியிருந்தால் கட்டுநாயக்கா தாக்குதல் ஒரு சாத்தியமே இடம்பெற்றிருக்க முடியாது என்று அவர் சொன்னார். உலகம் முழுத்தும் பறந்து வாழும் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியலாளர் வித்யாதரன். இலங்கையினுடைய வரலாற்றிலே ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலான அவர்களுடைய போராட்டம் 2 தளங்களிலே கட்டவிழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று அமைதி முயற்சிகளாக, சமாதான இத்தனங்களாக சர்வதேச தரப்பிலும் உள்நாட்டிலும் இடம்பெற்ற பேச்சுக்கள். மற்றொரு பகுதி தமிழர்கள் ஆயுதம் தாக்கி முன்னெடுத்த விடுதலை போராட்டம். இந்த 2 தள பயணத்தோடும் ஒரு ஊடகவியலாளனாக பக்கத்திலிருந்து பயணித்து நின்று நிலைத்து நீடித்து பார்த்த அனுபவங்கள் எனக்குண்டு. அவற்றை மீள நினைவுபடுத்தி சில விடயங்களை பேசுவது என்னுடைய இந்த பட்டறிவு பகிர்வு என்ற இந்த காணொளி திட்டத்தினுடைய நோக்கம். அவ்வப்போது இந்த காணொளியூடாக உங்களை சந்தித்து பல நினைவுகளை மீட்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு முதலாவது பட்டறிவு பகிர்வாக இப்போதைய காலகட்டத்திலே நாங்கள் ஜூலை மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே நிற்கிறோம். வழமையாக ஜூலை மாதம் என்பது கருப்பு ஜூலை பற்றிய எங்களுடைய சிந்தனையை கொண்டு வருகின்றது. அந்த கருப்பு ஜூலை 83ஆம் ஆண்டு கலவரம் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை, பேரெழுச்சியை, ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தியதை எல்லோரும் அறிவீர்கள். அதே போல் அவர்களுடைய ஆயுத போராட்டத்திலே ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்திய இன்னொரு விடயமும் இதே ஜூலை மாதம் இந்த வாரத்திலே 23, 24 தேதிகளிலே கட்டவிழ்ந்ததை நான் இன்று நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய ஆயுத போராட்டத்திலே ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்திய இன்னொரு விடயமும் இதே ஜூலை மாதம் இந்த வாரத்திலே 23, 24 தேதிகளிலே கட்டவிழ்ந்ததை நான் இன்று நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். படைத்தளம், கட்டுநாயக்கா விமானத்தளம் ஆகியவற்றுக்குள் புலிகளின் கரும்புலி தாக்குதல் அணியொன்று உள்நுழைந்து நடத்திய அந்த தாக்குதல். அதற்கு முன்னர் 95 யாழ் குடாநாட்டை மீண்டும் அரச படைகளிடம் இழந்து இராணுவ வலி சமநிலையில் புலிகள் பின்னடைந்தார்கள் என்ற ஒரு நிலை இருந்தபோது அடுத்தடுத்து இடம்பெற்ற 2-3 சம்பவங்கள் புலிகளை அவர்களுடைய இராணுவ வலி சமநிலையில் உச்சநிலைக்கு கொண்டு போய் நிறுத்தின என்பது வாசகர்களுக்கு தெரிந்திருக்கும். முக்கியமாக ஜேசுகுரு, அதாவது வன்னி புலிகளினுடைய வன்னி தளத்தை, வன்னி அமைவிடத்தை 2ஆக குறுக்காக பிரித்து முன்னெடுத்த ஜேசுகுரு என்ற ஒரு பெரிய தொடர் இராணுவ நடவடிக்கையை ஒட்டி சுட்டானில் தொடங்கி ஓமந்தை வரை திடீரென்று ஒரே நாளிலேயே இராணுவத்தை புறமுதுகிட வைத்து விடுதலை புலிகள் ஒரு இராணுவ வெற்றியை சாதித்தார்கள். அதே போல் யாழ் கோட்டை முகாமை புலிகள் வீழ்த்தி கைப்பற்றிய இடத்துக்கு பின்னர் மிக முக்கிய சம்பவமாக அமைந்த ஆனையிரவு தளம் கைப்பற்றிய விடயம் அரங்கேறியிருந்தது. அது 2வது. 3வது, இதுதான் முக்கியமானது, இராணுவ வலி சமநிலையில் புலிகளின் பலத்தை கண்டு சர்வதேசமே வியக்கின்ற அளவிலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, கட்டுநாயக்கா விமான நிலைய தாக்குதல். அந்த தாக்குதல் பற்றிய சில விடயங்களை நினைவு கூற விரும்புகிறேன்.
அந்த தாக்குதல் அதிகாலை 3-4 மணிக்கு அளவிலே ஆரம்பித்தது. விடுதலை புலிகளின் அணி நள்ளிரவுக்கு பின்னர் அந்த முகாமுக்குள் தாக்குதல் அணி, கரும்புலிகளின் தாக்குதல் அணி நள்ளிரவுக்கு பின்னர் அந்த முகாமுக்குள் ஊடுருவி அந்த தாக்குதலை நடத்தியது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் 3-4 மணிக்கு பின்னர் நடந்த அந்த தாக்குதல் பற்றிய செய்தியை அன்று காலையிலேயே தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்ட ஒரே ஒரு நாளிதழ் உதயன் மாத்திரமே. கொழும்பில் நடந்த அந்த தாக்குதல் பற்றிய விவரங்களோடு காலை 6 மணிக்கு யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற முகவர் மையங்களுக்கு உதயன் பத்திரிகை விநியோகத்துக்கு சென்றது என்பது தென்னிலங்கையிலும் மூக்கில் விரலை வைத்து நோக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியது. அது பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த தாக்குதலிலே கரும்புலிகள் உள்ளே நுழைந்து பெருமள எண்ணிக்கையிலான படை கட்டுமானங்களை அளித்தார்கள். முக்கியமாக விமானப்படையினுடைய விமானங்கள் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள், M-24 ரக ஹெலிகாப்டர்கள், ஜெட் பயிற்சி விமானங்கள், கிஃபிர் விமானங்கள், மிக் ரக விமானங்கள் போன்றவை பெரும் எண்ணிக்கையில் அளிக்கப்பட்டன. அதே போல் கட்டுநாயக்கா விமான தளத்திலே, கட்டுநாயக்கா பயணிகள் விமான தளத்தில், சர்வதேச விமான தளத்திலே பெரிய ஏர்பஸ் விமானங்கள் அளிக்கப்பட்டன. அதன் மூலம் இலங்கையினுடைய பொருளாதாரமும் உல்லாச பயணத்துறையும் ஒரு கணத்தில் தலைகீழாக மாறுகின்ற ஒரு நிலைமை வந்தது. உங்களுக்கு பலருக்கு தெரியும், அந்த நீங்கள் கொழும்பிலிருந்து கட்டுநாயக்கா நோக்கி, கட்டுநாயக்கா விமான நிலையத்தை நோக்கி பயணித்தீர்களானால் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு திரும்ப உங்களுடைய வலதுபுறத்திலே திரும்பாமல் தொடர்ந்து பயணித்தால் அதற்கு பக்கத்திலே ஒரு மைதானம், விளையாட்டு மைதானம் ஒன்று அமைந்திருக்கின்றது. அந்த மைதானத்திலே விடுதலை புலிகள் சிங்கள உல்லாச பயணிகள் போல பஸ்ஸிலே வந்திறங்கி அன்று மாலையிலே அங்கு தங்கியிருந்து சிங்கள பாட்டுகள் போட்டு பைலா பாட்டுகள் ஆடி சிங்கள இளைஞர்கள் போல அந்த மைதானத்திலே தங்கியிருந்து விட்டு இருட்டுகின்ற சமயத்திலே அந்த மைதானத்திலிருந்து விமானத்தள பக்கமாக, விமானப்படையின் முகாம் இருக்கின்ற பக்கமாக ஒரு கால்வாய் வழியாக உள்ளே ஊடுருவி சென்று இந்த தாக்குதலை நடத்தினார்கள். 10 பேர் வரை விடுதலை புலிகளுடைய கரும்புலி தாக்குதல் அணி இந்த தாக்குதலை நடத்தியது. அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய தாக்குதல் காலையிலே 8-9 மணி வரை கடைசி போராளி தன்னுடைய ஆயுதம் முடியும் வரை போராடி வீரச்சாவடையும் வரை அந்த தாக்குதல் நடைபெற்றது. இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக மோசமாக விமானப்படைக்கு அழிவு ஏற்படுத்திய, விமானப்படை என்றில் இலங்கையினுடைய இராணுவ கட்டமைப்புக்கே பெரும் அழிவை தந்த ஒரு தாக்குதலாக இது அமைந்தது. இந்த விடயத்திலே ஒரு ஊடகவியலாளராக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்வது பொருத்தமானது என்று நினைக்கிறேன். இராணுவ தாக்குதல் சம்பந்தமான பல விடயங்கள், அவனுடைய பெறுபேறுகள் பற்றியெல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். நான் என்னோடு சம்பந்தப்பட்ட ஓரிரு விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் அப்போது உதயன் பத்திரிகையிலே கையால் அச்சு கோர்த்த நிலைமையில் இருந்து நாங்கள் கம்ப்யூட்டரிலே, கணினியிலே அச்சிட்டு ஆஃப்செட் பிரிண்டிலே அச்சிடுகின்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலம். அப்போது பிரிண்டரிலே ட்ரேசிங்கிலே பக்கங்களை தயார் பண்ணி ட்ரேசிங்கில் எடுத்து அதன் மூலம் பிளேட் தயாரிக்கின்ற ஒரு காலகட்டம். முதல் பிரிண்டர் வேலை செய்ய தொடங்கிய சமயத்திலே திடீரென்று அந்த பிரிண்டர் மக்கர் பண்ணிவிட்டால் அதை திருத்தி கணினியோடு அதை இயல்பாக்கி அதை செயற்படுத்துவது என்று ஒரு பெரிய விடயம். அப்படி நள்ளிரவில் எங்களுடைய பிரிண்டரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாங்கள் நேரத்துக்கு 4 மணிக்கு பத்திரிகையை அச்சடிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த தாக்குதல் பற்றிய தகவல் எனக்கு முதல் தடவையாக கிடைத்தது. காலை 4 மணி அளவிலே. காலை 4 மணிக்கு அப்போது இராணுவ பேச்சாளராக இருந்த பிரிகேடியர் சனத் கருணாரத்னவுக்கு நான் முதல் தொலைபேசி அழைப்படுத்தேன். அவர் எனக்கு பதிலளிக்கும் போதே, வித்யாதரன், யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் இந்த தாக்குதல் பற்றிய முதலாவது வினா வருகின்றது. இப்போதுதான் நான் அறிந்தேன் விடுதலை புலிகள் அந்த முகாமுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தேன். கட்டுநாயக்கா விமானத்தளத்துக்கு வந்த விமானங்கள் சென்னைக்கும் மற்ற இடங்களுக்கும் திசை திருப்பி விடப்படுகின்றன.
விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் அங்கிருந்து அனுப்பப்படுகிறார்கள் என்ற தகவலை அவர் சொன்னார். புலிகளினுடைய தாக்குதலை சமாளிப்பதற்காக மேலதிக படையினர் படை முகாமுக்குள் களத்துக்குள்ளே அங்கே விமானத்தளத்துக்குள் இறங்கி அவர்கள் புலிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்ற தகவலை அவர் சொன்னார். நாங்கள் காலையிலே அந்த விடயத்தை அதிகாலையிலே 4 மணிக்கு பின்னர் பத்திரிகையை அவசரமாக தயார் பண்ணி காலையில் 6 மணிக்கு விற்பனைக்கு சென்ற உதயன் பத்திரிகையிலே அந்த முகாமுக்குள் விடுதலை புலிகள் நுழைந்து பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள். கட்டுநாயக்கா அருகில் இருந்த கட்டுநாயக்கா விமானத்தளத்துக்குள்ளும் அவர்கள் நுழைந்து விட்டார்கள். அங்கு பெரிய ஏர்பஸ் விமானங்கள் தாக்கி அழிக்கப்படுகின்றன. இதுவரை 6 விமானங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. செய்திகள் கிடைக்கின்ற தகவலின்படி தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதாக அந்த செய்தியை நான் வடிவமைத்திருந்தேன். அந்த விவரத்தோடு அந்த செய்தி அன்று ஊடகங்களிலே முக்கியமாக எங்களுடைய உதயன் பத்திரிகையிலே வெளிவந்தது. யாழ்ப்பாணத்தில் பலருக்கும் இப்போது போல தொலைபேசி வசதிகளோ இணையதள வசதிகளோ இல்லாத அந்த காலகட்டத்திலே காலையிலே வந்த பத்திரிகை மூலம்தான் அத்தகைய தாக்குதல் நடப்பது பற்றிய செய்தியே யாழ்ப்பாண மக்களுக்கு சென்றடைந்தது. அதுவல்ல விடயம். அதுக்கப்பால் சில விடயங்களை கூற விரும்புகிறேன். அன்று இரவு இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் சரத் கருணாரத்ன அவர்கள் எனக்கு ஒரு அழைப்படுத்தார். நான் மனதிலே வைக்காமல் நேரடியாக உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையிலே உங்களிடம் வெளிப்படையாக பேச விரும்புகிறேன் என்ற கோதாவோடு அவர் ஆரம்பித்தார். இன்று இந்த தாக்குதல் அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பமான போது இலங்கையிலே எல்லா பத்திரிகைகளும் வெளிவந்து விட்டன. ஆனால் உங்களுடைய பத்திரிகை மாத்திரம் காலை 4 மணிக்கு இந்த தாக்குதல் நடக்கும் வரை பார்த்திருந்து அதற்கு பின்னர் அது பற்றிய விவரங்களோடு 6 மணிக்கு வெளிவந்திருக்கிறது. நீங்கள் இந்த தாக்குதலை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களா? முன்னரே தகவல் கிடைத்து எதிர்பார்த்து காத்திருந்தீர்களா என்ற ஒரு கேள்வியை அவரிடம் நேரடியாக கேட்டார். நான் அவருக்கு எங்களுடைய பிரிண்டரில் ஏற்பட்ட பழுதும் அதனால் தாமதம் ஏற்பட்டதும் அந்த தாமதம் இந்த செய்தியை சேகரித்து எங்களை பத்திரிகை வெளியிடக்கூடிய வாய்ப்பை தந்தது என்பது பற்றியும் கூறினேன். அவர் அதை நம்பினாரா அல்லது என்னுடைய சமாளிப்பாக கருதினாரா என்று எனக்கு தெரியவில்லை. அதை விட்டு விடுகிறேன். இதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு பின்னர் இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த ஜெனரல் லயனல் பலகல்லவை நான் சந்திக்க வேண்டிய நிலை வந்தது. ஏதோ ஒரு செய்தி சம்பந்தமாக ஊடாட வேண்டிய நிலையிலே அவருடைய அலுவலகத்திலே அவருக்கு முன்னால் இருந்து பேசி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு விடயத்தை சொன்னார். வித்யாதரன், இது போன்ற தாக்குதல்களை ஊடுருவி நடத்துகின்ற தாக்குதல்களை என்னிடமும் தற்கொலை தாக்குதலுக்கு தயாரான ஒரு 10 பேரை தந்தால் நானும் நடத்துவேன். அது ஒன்றும் பெரிய விடயமல்ல. ஆனால் இந்த தாக்குதலை நடத்திய முறைமையில் ஹட்ஸ் ஆஃப் டு பொட்டமானை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். புலிகளினுடைய உளவு பிரிவு தலைவராக இருந்த பொட்டமானை நான் விதந்துரைக்கிறேன் என்று அவர் சொன்னார். எனக்கு அதுக்கு விளங்கவில்லை. என்னவென்று கேட்டேன். அவர் ஒரு விடயத்தை சொன்னார். ஒரு விமான நிலையத்திலே, பயணிகள் விமான நிலையத்திலே ஒரு சமயத்திலே பல விமானங்கள் வந்திறங்கும், பல விமானங்கள் புறப்படும். பல விமானங்களிலே வந்திறங்கிய பயணிகள் இறங்குவதற்கு காத்திருப்பார்கள். பல விமானங்களிலே பயணிகள் ஏறி இருக்கையில் அமர்ந்தபடி விமானம் புறப்பாட்டுக்காக காத்திருப்பார்கள். இப்படி ஏறுகின்ற இறங்குகின்ற விமானங்களிலே பயணிகள் இருப்பார்கள். புலிகள் தாக்குதல் நடத்திய சமயத்திலே அந்த தாக்குதல் புலிகளுக்கு சர்வதேச ரீதியிலும் வெற்றிகரமாக அமைந்ததற்கு முக்கிய காரணம், அந்த தாக்குதலின் போது ஒரு பயணிக்கு கூட ஒரு கீறல் காயம் கூட ஏற்படவில்லை. இது புலிகளுக்கு ஒரு சாதகமான சர்வதேச ரீதியிலான ஒரு பெருமையை பெற்று தந்திருக்கின்றது. அப்படி புலிகள் பல விமானங்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பயணியும் காயப்படவில்லை அல்லது கீறல் காயங்களுக்கு கூட உட்படவில்லை என்றால் விமான நிலையத்திலே பல விமானங்கள் தரித்து நிற்க வேண்டும். அந்த சமயத்திலே அந்த விமானங்களில் பயணிகள் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நேரத்தை கண்டுபிடித்து தீர்மானிப்பதற்கு குறைந்தது 500 நாட்களாவது விமான பயண அட்டவணையை, பண்டாரநாயக்கா விமான நிலையத்தினுடைய பயண அட்டவணையை நுணுக்கமாக ஆராய்ந்து துல்லியமாக கணக்கிட்டு விடயங்களை தயார் பண்ணியிருந்தால் மாத்திரமே அப்படியான ஒரு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். தாக்குதல் நடத்தியதற்கல்ல, அந்த தாக்குதலுக்கான நேரத்தை விடுதலை புலிகள் தேர்ந்தெடுத்ததற்காக அதனுடைய உளவு பிரிவு தலைவர் பொட்டமானை நான் பாராட்டுகிறேன். ஹட்ஸ் ஆஃப் டு ஹிம்.
என்று நான் அவருக்கு சொன்னேன் என்ற செய்தியை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவருக்கு தெரிவியுங்கள் என்று இராணுவ தளபதி என்னிடம் குறிப்பிட்டிருந்தார். சில ஓரிரு மாதங்கள் கழித்து வன்னியிலே செய்தி சம்பந்தமாக உளவு பிரிவினுடைய தலைவர் பொட்டம்மானை சந்தித்த போது நான் இந்த செய்தியை அவருக்கு சொன்னேன். அப்போது அவர் எனக்கு பதிலாக 2 விடயங்களை சொன்னார். அவற்றை இராணுவ தளபதியிடம் என் சார்பிலே தெரிவியுங்கள் என்று சொன்னார். நான் அதை அவருக்கு சொன்னேனா என்பது எனக்கு நினைவில்லை. ஆனால் அவர் பொட்டம்மான் சொன்ன 2 விடயங்களும் எனக்கு நினைவாக இருக்கின்றது. ஒன்று, இந்த தாக்குதல் நடக்கின்ற போது அவற்றை நேரடியாக பார்க்கக்கூடியதாக நாங்கள் போராளிகளிடம் கேமராவும் அவர்களுடைய அணிகளிலே பொருத்தி இருந்தோம். தாக்குதல் நடைபெற்றதை நானும் தலைவரும் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது தலைவர் என்னை பார்த்து போட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆயுதங்கள் கொடுத்து விட்டுருக்கலாம் என்று என்னை பார்த்து சொன்னார். இந்த கொண்டு போன ஆயுதங்களையே வடக்கிலிருந்து வன்னியிலிருந்து நீர்கொழும்புக்கு கொண்டு சென்று அங்கிருந்து தாக்குதல் இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் பட்ட அவஸ்தை கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதையும் தாண்டி தலைவர் சொன்னபோது எனக்கு என்ன சொல்வது என்று பதில் செய்யவில்லை என்று ஒரு விடயத்தை சொன்னார். அடுத்த விடயம்தான் அவர் சொன்ன முக்கியமான விடயம். இந்த தாக்குதல் வெற்றிக்கு பின்னால் ஒரு வீர வரலாறு ஒன்று இருக்கின்றதுன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு அது விளங்காது. இப்படி கட்டுநாயக்கா விமான படைத்தளத்துக்குள்ளே இருக்கின்ற 3000-4000 துருப்பினர்கள், பெரும்பாலும் இளைஞர்கள், தங்களுடைய இயற்கை தேவைகளை, தனிப்பட்ட விருப்புகளை, ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய கட்டளை தலைமைப்பிடங்களுக்கு தெரியாமல் முகாமை விட்டு இரவு வேளைகளிலே வெளியே வந்து போவதற்கான ஒரு கால்வாய் பாதையை இராணுவ படைத்தளத்துக்கே தெரியாமல் பேணி வந்தார்கள். அது பற்றிய விடயத்தை கொழும்பில் இருந்த எங்களுடைய போராளி ஒருவர் கண்டறிந்து எனக்கு தெரிவித்தார். நான் அவரையும் இன்னொரு போராளியையும் அதே பாதை ஊடாக அந்த முகாம் பகுதிக்குள் அனுப்பினேன். அவர்கள் 24 மணி நேரம் அந்த முகாமுக்குள் தங்கியிருந்து வந்த பின்னர் தான் அப்படி ஒரு நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த பின்னணியில் தான் இந்த தாக்குதல் திட்டம் தயாரிக்கப்பட்டது. அந்த முதலிலே அந்த பாதையை கண்டுபிடித்து தந்த போராளியை நான் அந்த திட்டத்திலிருந்து வெளியே எடுத்து விட்டேன். பின்னர் அவரை ஒரு வேலைக்காக கொழும்புக்கு ஒரு மாணவனாக அனுப்பி வைத்திருந்தேன். மாணவன் போன்ற கோதாவிலே அவர் கொழும்பிலே தங்கியிருந்த காரணத்தினால் அவரிடம் நான் சயனைட் வில்லைகளை கொடுத்து அனுப்பவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே படைத்தரப்புக்கு அவர் புலி என்று தெரிய வந்து அவரை கைது செய்வதற்காக அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி கட்டிடத் தொகுதிக்கு இராணுவம் சுற்றி வளைத்திருக்கின்றது. இராணுவம் படி வழியாக மேலே வருவதற்கு முன்னர் 3வது மாடியிலே இருந்து அந்த போராளி ஜன்னல் வழியாக வெளியே குதித்து ஓடத் தொடங்கியிருக்கிறார். அவர் வெளியே குதித்த போது அவருடைய காலிலே ஏதோ வடித்து அவர் காலை ஊன்றி நடக்க முடியாமல் நொன்றி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரை இராணுவம் துரத்தி இருக்கிறது, படையினர் துரத்தி இருக்கிறார்கள். அவர் பிரதான வீதிக்கு வந்து ஒரு வர்த்தக நிலையத்துக்குள் நுழைந்து அதன் பின்பக்கமாக ஓடுவதற்காக அந்த வர்த்தக நிலையத்துக்குள் நுழைந்திருக்கிறார். அந்த வர்த்தக நிலையம் ஒரு பேக்கரி, மாவு பொருட்கள் தயாரிக்கின்ற பேக்கரி. அந்த வர்த்தக நிலையத்துக்கு பின்பக்கத்தில் கதவு இருக்கவில்லை. தான் சிக்கப்பட்டதை உணர்ந்து கொண்ட அந்த போராளி அங்கு இருந்த பான் போரணைக்குள், அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் விறகு போட்டு இருக்கிற பான் போரணைக்குள் தன்னை பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்டார். அவர் சொன்ன பொழுது எனக்கே மிகவும் பீதியாக இருந்தது. அப்படி ஒரு தற்கொலையை செய்வதென்பது. அவரே என்னிடம் சொன்னார், அண்ணன், ஒரு பிஸ்டல் இருந்தால் தலையில் அதை வச்சு நாங்கள் துட்டு தற்கொலை செய்யலாம். ஏன் ஒரு கத்தி இருந்தால் கழுத்தை அறுத்துக்கூட, எங்களை நாங்களே அறுத்துக்கூட தற்கொலை செய்ய முடியும். ஆனால் ஒரு போராளி பான் போரணைக்குள் பாய்ந்து தன்னை மாய்த்து கொள்வது என்பது நினைத்து பார்க்க முடியாத உச்ச தியாகம். அந்த போராளி அன்றைக்கு மாட்டியிருந்தால் இந்த கட்டுநாயக்கா தாக்குதல் ஒரு சாத்தியமே இடம்பெற்றிருக்க முடியாது என்று அவர் சொன்னார். அப்படி ஒரு தியாகத்தின் மீது தான் அந்த தாக்குதல் கட்டப்பட்டது என்பது எங்களுடைய மக்களுக்கு கூட தெரியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் இராணுவ தளபதியை கொழும்பில் சந்திக்கும் போது அவரிடம் இதை கூறுங்கள் என்று சொன்னார். அதை அவரிடம் கூறினேனா அல்லது சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததா என்பது பற்றி எனக்கு நினைவில்லை. நான் நினைக்கிறேன் இது 24
வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு சம்பவம். இத்தகைய நினைவுகளை அவ்வப்போது மீட்டி எங்களுடைய வரலாற்றின் பழைய பக்கங்களை உங்களோடு பகிர்ந்த பட்டறிவு பகிர்வு என்ற இந்த நிகழ்வை அவ்வப்போது காணொளி மூலம் உங்களோடு தொடர்பு கொண்டு வெளிப்படுத்துவேன். நன்றி, வணக்கம்.